أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சூரத்துல் பக்ராவுடைய மேலே சொன்ன இந்த சின்ன ஆயத்து இருக்கிறது. இது மிகப்பெரிய அற்புதமான விளக்கத்தை தன்னுள் அடக்கியுள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா மனிதனை பார்த்து கேட்கிறான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாதா. ஓ மனிதர்களே, நீங்கள் உயிரற்றவர்களாக இருந்தீர்கள். ஆரம்பத்தில் உயிரற்றவர்களாக அந்த நிலையில் இருந்த உங்களை நான் என்ன செய்தேன்? உயிர் கொடுத்து உலகத்திற்கு அனுப்பினேன். மீண்டும் இந்த உலகத்திலே உங்களை வாழ வைத்து திரும்பவும் உங்களை மௌத்தாக்குகிறேன். அதற்கு பிறகு மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புகிறேன். கியாம நாளில் உண்மையிலே துர்ஜான் பிறகு உங்க எங்கிட்ட திருப்புறேன். இதையெல்லாம் நீங்கள் சில விஷயத்தை கண்ணால் பார்க்கிறீர்கள். அப்படி பார்த்தும் கூட எப்படி இறைவன் இல்லை என்று இறைவனை நீங்கள் மறுத்து காபிராக போகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா ஆச்சரியப்பட்டு கேட்கிறான். இந்த ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாதன். ஓ மனிதர்களே, நீங்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னர் உயிரற்ற பொருட்களாக இருந்தீர்கள். அப்படிப்பட்ட உங்களை இல்லாமையிலிருந்து உள்ளமைக்கு கொண்டு வந்தேன். இது என்னுடைய குதிரத் அல்லவா? இதையெல்லாம் நீங்கள் கண்ணால பார்த்த பிறகும் அல்லாஹ் இல்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய நன்றி மறந்த செயல் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் மனிதனை பெற்றெடுத்த பெற்றோர்களை நன்றி மறப்பது, அவர்களுக்கு துரோகம் செய்வது எல்லா மதமும் உண்மையாக கண்டிக்கிறது. காரணம் என்ன? இந்த உலகத்திலே நாம் வெளிவருவதற்கு பெற்றோர்கள் ஒரு காரணமாக இருந்தாங்க. நமக்காக பல்வேறு சேவைகள் செய்தார்கள் பெற்றோர்கள். அதனால பெற்றோர்களுக்கு செய்கிற துரோகம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் கண்டிக்கிறது. இப்போ பெற்றோர்களை நன்றி மறப்பதே பெரிய தவறு என்றால், அந்த பெற்றோர்கள் பிறப்பதற்கும் மற்றவர்கள் பிறப்பதற்கும் காரணமாக இருக்கிற அல்லாஹ்வை மறுப்பது எவ்வளவு பெரிய தவறு. அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவை மறுப்பது என்பது, அதாவது காபிராக போறது பல காரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வை மறுப்பது, அல்லது அல்லாஹ்வுடைய சிஃபத்தை மறுப்பது, அல்லது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய நபிமார்களை மறுப்பது, ரசூல்மார்களை மறுப்பது, அல்லது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது, நபிமார்களை ஏற்றுக்கொள்வது, கியாம நாளை மறுப்பது. கியாம நாள்லாம் இல்லைன்னு சொல்றது. இப்படி எதை செஞ்சாலும் காபிர் தான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டான், கியாம நாளை ஏற்றுக்கொண்டான், ஆனா நபிமார்களை ஏற்றுக்கொள்ளலை. நபிமார்களை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டான், கியாம நாளை ஏற்றுக்கொள்ளலை, அப்பவும் காபிர் தான். அப்ப நபிமார்களை அவமரியாதை செய்தான், அப்பவும் காபிர்கள் தான். அப்ப குஃப்ரு பல வகையான குஃப்ரு இருக்குது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் என்னென்ன சொன்னானோ அந்த ஷரத்துப்படி ஈமானை காப்பாற்ற வேண்டும். ஒரு கவர்மெண்ட் ஊழியரை தாக்குவது உண்மையிலே கவர்மெண்டை தாக்குறது தான். அத மாதிரி நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருள். நபிமார்களை மட்டம் தட்டுவது, அவர்களை அவமரியாதை செய்வது அல்லாஹுக்கு செய்கின்ற அவமரியாதை. இது அல்லாஹ் குர்ஆன்ல சுருக்கமாக சொல்றான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாதன் ஃபஅஹ்யாக்கும். நீங்கள் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்னர் பல்வேறு உயிரற்ற நிலைகளில் நீங்கள் இருந்தீர்கள். ஒரு மனிதன் பல்வேறு உயிரற்ற நிலைகள்லாம் எப்படி இருந்தான்? ஆரம்பத்தில் மனுஷன் முதல்ல மண்ணாக இருந்தான். நாம தான் என்ன செஞ்சோம்? மண்ணாக இருந்தோம். அப்புறம் தானியமாக இருந்தோம். மண்ணுக்கு பிறகு வித்தாக இருந்தோம். அப்புறம் தானிய மணிகளாக, மூணாவது, நாலாவது இரத்தமாக இருந்தோம், ஐந்தாவது விந்துவாக இருந்தோம், ஆறாவது சதக்கட்டியாக இருந்தோம், ஏழாவது சதக்கட்டியின் உள்ளே அல்லாஹு தஆலா எலும்புகளை அமைத்து அல்லாஹ் மனிதனாக உருவாக்கினார். எட்டாவது
அதுல அல்லாஹு தஆலா ரூஹ ஊதுறான். தாயினுடைய மைனி வயிற்றுக்குள்ள ரூஹ ஊதி யூனம் செய்து மனிதன் வெளியே வருகிறான். இப்ப நாம எல்லாம் முதல்ல எப்படி இருந்தோம்? பல்வேறு நிலைகள்ல இருந்து தான் வந்திருக்கிறோம். மண்ணாக இருந்தோம், இது நமக்கு தெரியும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணில் இருந்து படைத்தான். அந்த மண்ணுக்குள்ள நாமும் ஒரு உறுப்பினர் தான். அப்புறம் எப்படிலாம் இருந்தோம்? வித்துக்களாக இருந்தோம். வித்துக்கள்னா செடிகள், மரங்கள், கொடிகளுக்கு போடக்கூடிய இந்த வித்துக்களாக நாம தானே இருந்தோம். இந்த வித்துக்கள்ல இருந்து வரக்கூடிய தானிய மணிகள், அரிசிகள், கோதுமைகள், உணவுப் பொருட்கள், இது எல்லாமே நாம் தான் அப்படி இருந்தோம். நம்மை பெற்றோர்கள் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டதுனால என்ன வந்தது? உடல்ல சத்து வந்தது. அந்த சத்துனால ரத்தம் ஏற்பட்டது. அதெல்லாம் யாரு? எல்லாமே நாம தான் அப்படி இருந்தோம். அல்லாஹ் தஆலா நம்மளை அப்படி மாத்திக்கிட்டே வர்றான். இது நமக்கு தெரியாது. அப்ப பெற்றோர்களுடைய உடம்புக்குள்ள ரத்தமாக இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு. அந்த ரத்தத்தை அல்லாஹ் தஆலா அப்புறம் என்ன பண்ணா? நுத்ஃபாவாக, விந்தாக மாத்துகிறான். யார் விந்தா இருந்தா? நாம தான் விந்தா இருந்தோம். அந்த விருந்தாக இருந்த அல்லாஹ் தஆலா நம்ம என்ன செய்கிறான்? அப்புறம் வெறும் சதக்கட்டியாக, எலும்பு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, வெறும் சதக்கட்டியாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? உருவாக்குறான். அப்புறம் அந்த சதக்கட்டிக்குள்ளே எலும்புகளை, கை, காலு, எங்கெங்கெல்லாம் எலும்புகள் வேணுமோ, வண்ட ஓடுகள் வேணுமோ, அங்கெல்லாம் அந்த எலும்புகளை வச்சு அந்த சதக்கட்டி உள்ள வச்சு ஒரு மனிதனாக அல்லாஹ் தஆலா உருவாக்கி அப்புறம் என்ன செய்கிறான்? ஒரு மலக்க கருவறைக்குள்ள அனுப்பி அல்லாஹ் தஆலா ரூஹ ஊதுகிறான். அப்புறம்தான் நாம என்ன செய்கிறோம்? வெளியே மனிதனாக வருகிறோம். சூரத்துல் நூஹ்ல அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்துல தெளிவா சொல்றான், வல்லாஹு அம்பத்தக்கும் மினல் அர்தி நபாத்தா. ஓ மனிதர்களே, உங்களை முதல்ல நாம பூமியிலிருந்து வரக்கூடிய புற்பூண்டுகளாக ஆக்கியிருந்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். புற்பூண்டுகள், மரம், செடி, கொடி, இவைகளாக ஆரம்பத்துல நாம இருந்தோம். இதைத்தான் என்ன செய்கிறாங்க? பெற்றோர்கள், பாட்டனார்கள், முப்பாட்டனார்கள் சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டு அது ரத்தமா போகுது. அந்த ரத்தம் விந்தா போகுது. அந்த விந்து அப்புறம் நாம என்ன செய்கிறோம்? வெளியே வருகிறோம். அப்ப மேலே சொன்ன எல்லா நிலைகளிலும் மண்ணா இருக்கிறது, தானியமாக இருக்கிறது, அப்புறம் ரத்தமாக இருக்கிறது, விந்தாக இருக்கிறது, இதெல்லாமே உயிரற்ற நிலையில இருக்கிறோம். இவ்வளவு உயிரற்ற நிலைகளை கடந்து கடைசியில் அல்லாஹ் தஆலா உயிரை கொடுக்கிறான். அப்படி உயிரை கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? உலகத்துக்கு வரோம். இதுல கடந்து வந்த நிலைகள் முதல் நிலையை விட இரண்டாவது நிலை மிக உயர்ந்தது. முதல்ல மண்ணாக இருந்தோம், அதை விட வித்துக்களாக இருந்தது உயர்ந்த நிலை. வித்துக்களாக இருந்ததை விட அடுத்த நிலை இருக்கிற தானிய மணிகள், அதை விட அது உயர்ந்த நிலை. தானிய மணிகளை விட ரத்தமாக அடுத்து மாறினோமே, அது முந்தைய நிலையை விட இன்னமும் உயர்ந்தது. அப்புறம் ரத்தம் நுத்வாக மாறுதே, அது ரத்தத்தை விட உயர்ந்தது. அந்த நுத்பாவை அல்லாஹ் தஆலா சதக்கட்டியா மாத்தினானே, அது முன்னிலையை விட உயர்ந்தது. அப்புறம் மனிதனாக மாத்தினானே, இது முன் போன்ற எல்லா நிலைகளை விட மிக உயர்ந்தது. இப்படி அல்லாஹ் தஆலா மனிதனை உயர்த்தி உயர்த்தி தூக்கிக்கிட்டே வருவான். இந்த உலகத்துல வந்த பிறகு இனிமேல் நாம மறு உலகத்துக்கு போகணும். மறு உலகத்துல இதை விட உயர் நிலைக்கு போகணும். அதுக்கு என்ன செய்யறதுன்னா, அதுக்குதான் அமல் செய்யணும். ஈமான் கொள்ளணும், அமல் செய்யணும். அப்ப இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்தாங்களோ அவங்கெல்லாம் கியாம நாள்ல மறு உலகத்துல மிக மிக சூப்பராக, பார்ப்பதற்கு கவர்ச்சி மிகுந்தவர்களாக, காண்போரை சொல்லி இருக்கும் கட்டளக்கு பெட்டகங்களாக இருப்பாங்க. ஈமான் கொள்ளாதவன்லாம் எப்படி இருப்பான் தெரியுமா? கியாம நாள்ல நாய் மாதிரி, கழுத மாதிரி இருப்பான். முகத்தை பார்த்தா கண்ண கரையின இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையில நினைக்கிறது கழுதையை நினைக்கிறதை விட கெட்டதுன்னு சொன்ன இந்த தப்லீகாரெல்லாம் கியாம நாள்ல கழுத மாதிரி, நாய் மாதிரி இருக்கும். முகமெல்லாம் கண்ண கரையின் கருத்து போயிருக்கும். இது இந்த உலகத்துல அல்லாஹ்வை மறுத்தாலும் சரி, நபிமார்களை மறுத்தாலும் சரி, நபிமார்களை அவமரியாதை செய்தாலும் சரி, கியாம நாளை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, எதையெல்லாம் ஏற்க சட்டம் இருக்கிறதோ, கட்டாயம் இருக்கிறதோ, அதையெல்லாம் மறுத்தவன் கியாம நாள்ல பார்க்கிறதுக்கு நாய் மாதிரி இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸ் ஒன்று புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறிய தந்தைய ஆதர அல்லாஹு தஆலா கியாம நாள்ல முள்ளம்பட்டியாக மாற்றி நரகத்தில் தூக்கி வீசுவாங்க. அதை கண்டு இப்ராஹிம் நபி அப்படியே பதைபதைப்பார்கள். ஹதீஸில் வருது. ஏன் அப்படி செஞ்சான்னா, இப்ராஹிம் நபியுடைய அந்த சிறிய தந்தை இருந்தாங்களா, அவங்க துன்யாவில் வாழும்போது காபிரா இருந்தாங்க.
சாமி சிலைகளை என்ன செய்யுது, உருவாக்கி அவர் வெளியே கொண்டு போய் விற்கிறது. அதையெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வன்மையாக கண்டித்தார். ஆனா சிலர் இந்த ஆயத்துக்கு இப்ராஹிம் நபியுடைய தந்தை, இப்ராஹிம் நபி தந்தை அல்லாஹு தாலா முல்ல முடியா மாத்மான்னு சொல்றாங்க. அது பெரிய தப்பு, அப்படிலாம் கிடையாது. இப்ராஹிம் நபியுடைய தந்தை, அவங்களுடைய தாய் 2 பேரும் முஸ்லீமா தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த பரம்பரையில தான் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. தகல்லுபுக்கு பிஸ்ஸாஜிதி, நபியே நாயகமே, உங்களை ஹஜ்ரத் ஆமினா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர எனக்கு கட்டுண்ட சஜிதா செய்கின்ற நல்லோர்களுடைய பட்டியலே புரட்டி வந்தே நல்லா சொல்றான். அப்படி பார்க்கும்போது இப்ராஹிம் நபியினுடைய தந்தையினுடைய வழியில ரசூல்லா வந்தாங்க. அப்ப இப்ராஹிமுடைய தந்தையும் முஸ்லிமா தான் இருந்தாங்க. அப்ப அங்க புகாரியில அங்க காபிர்னு வர்றது யாருன்னா இப்ராஹிம் நபியுடைய சிறிய தந்தை. சரி, இப்ப மேலே சொன்ன பல நிலைகளை கடந்து நாம துன்யாவுக்கு வர்றோம். இந்த துன்யாவுடைய நோக்கம் என்னன்னா அல்லாஹ் ஈமான் கொண்டு அந்த ஈமானை நாம் மௌத்தா போகிற வரை பாதுகாக்கணும். அல்லதீன் ஆமனும் வலம் எல்பிசு ஈமானும் துல்மன், சாவுற வரை ஈமானுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாத்து அல்லாஹ்விடத்துல கொண்டு யார் ஒப்படைக்கிறாங்களோ அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த ஈமானோடு எந்த அளவுக்கு அதிகமான நல்ல அமல்களை நாம செய்கிறோமோ கியாமத் நாள்ல நம்முடைய முகம் அப்படியே பிரகாசமாக இறங்கி தொலைந்தோம். இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். இந்த அடிப்படையில பார்க்கும்போது நம்ம உயிரற்ற நிலையில இருந்து உலகத்திற்கு நம்மை கொண்டு வந்தது அல்லாஹ் செய்த மிகப்பெரிய பாக்கியம். திரும்ப நம்மை மௌத்தாக்குகிறானே, அதுவும் பெரிய பாக்கியம்தான். மௌத்து ஒண்ணு சிலர் வெறுக்கிறாங்க, அது வெறுக்கக்கூடாது. நம்மை மௌத்தாக்குறதே அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய நேமத்து, பாக்கியம். எப்படி பாக்கியம்? நாம மௌத்தா போனா தான் அல்லாஹ்வை சந்திக்க முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். அழிஞ்சு போகக்கூடிய இந்த துன்யாவுடைய இந்த சின்ன பொருளை விட அழியாத அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் சொர்க்கம் எப்ப கிடைக்குது? மௌத்தா போன பிறகுதான் கிடைக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா நம்மை மரணிக்க செய்வது அது பெரிய பாக்கியம் தான். ஏன்னா மரணிக்க செய்து சும்மா யஹீக்கும், பிறகு உங்களை உயிர் கொடுத்து சும்மையிலேயே துர்ஜாவும், என் பக்கம் உங்களை திருப்பி நான் உங்களை துன்யாவில் நான் சொன்ன மாதிரி வாழ்ந்திருந்தா சொர்க்கத்தில் வாழ வைக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய மேலே சொன்ன இந்த நியமத்துகளை எல்லாம் நாம் சிந்தித்து அவனை ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து கியாமத் நாளில் சோனவாதிகளாகவும் அல்லாஹு தஆலாவை அடிக்கடி பார்க்கின்ற நற்பேறு பெற்றவர்களாகவும் அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம்.